ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பீர் பக்கத்துலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வச்சுருக்க வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாவி போட்டு த்ராட்டில் கொடுத்தா வண்டி மூவ் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. சார்ஜ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, பட் வந்து வண்டி மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்மளை சரி பண்ணி கொடுக்குறக்காக வந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஃபுல் கட்டுது, த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆகலை. ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து த்ராட்டல். ஸோ த்ராட்டில் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ த்ராட்டில் எந்த ஃபால்ட்டும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் செக் பண்ணணும். ஸோ மோட்டர் செக் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து கண்ட்ரோல் வந்து டிஜிட்டல் கண்ட்ரோல், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் ஃபால்ட்டோ த்ராட்டில் ஃபால்ட்டோ எதுவுமே காட்டவே இல்லை. இருந்தாலும் வந்து வண்டி மூவ் ஆகவே இல்லை. ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செக் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒன்று செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மோட்டர் கழட்டி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் வந்து ஃபுல்லாகவே வெந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக வெந்து உள்ளே இருக்க காயிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேரிங் வழியாக வெளியே வந்து ஃபுல்லாக வந்து கியர் பாக்ஸ் வழியாக வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து தெரியல. ஸோ அவங்க வந்து செக் பண்ணும்போது வந்து வண்டி மூவ் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் வெந்துருச்சு. பட் அடுத்து வந்து என்ன செக் பண்ணணும்னா கண்ட்ரோலில் நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோட்டர் ஃபால்ட்டுங்கிறத வந்து கண்ட்ரோலில் வந்து ஃபஸ்ட்டே காட்டியிருக்கணும், நம்மளுக்கு இன்டிமேஷன் காட்டியிருக்கணும். ஸோ கண்ட்ரோலர் வந்து நமக்கு காட்டலை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோலர் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு போன மோட்டரை வந்து கண்ட்ரோலரில் வச்சு செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோலர் வந்து வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டரும் வந்து நல்லாவே ஃபங்க்ஷன் ஆச்சு. ஸோ ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணும். கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டேக்கை வந்து காட்டாது. ஸோ இப்படிப்பட்ட சமயத்தில் வந்து நம்ம தான் வந்து ஒன்றா செக் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி த்ராட்டில் செக் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் செக் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஸோ த்ராட்டில் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஆனாலும் ஒரு வண்டியில் எடுக்காமல் போகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மோட்டர் செக் பண்ணோம். ஸோ மோட்டர் வந்து ஃபுல் ஸ்பீட்லேயும் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்பவே நல்லாவே ஓடிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெந்து போன மோட்டரை கழட்டிட்டு அந்த கியர் பாக்ஸில் அப்பி இருந்த அந்த வெந்து வந்த காயிலிருந்து வந்த கசடெல்லாம் அப்பி இருந்தது. ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம துடைச்சிக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஏன் துடைக்கிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம புது மோட்டர் மாட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கசடெல்லாம் அதிலே ஒட்டிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் வந்து அது ஒரு கம்மு மாதிரி ஒட்டிக்கும். ஸோ மறுபடியும் திரும்ப ஏதாவது மோட்டர் கம்ப்ளைண்ட்டோ அல்லது மோட்டர் ஏதாவது சர்வீஸ் பண்ண வேண்டியது வருது அப்படிங்கிற போது கழட்டும் போது வந்து ரொம்ப சிரமமாயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் மாட்டுறது வந்து எப்பயும் போல தான் நம்ம கியர் பாக்ஸில் வந்து அந்த அச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அச்சு வழியாக வச்சு அப்படியே உள்ளே தள்ளும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவே போய் உள்ளே லாக் ஆகிக்கும். ஸோ உள்ளே லாக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டரை வந்து டைட் வைக்கிறதுக்காக ஒரு 5 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 5 ஸ்க்ரூமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 ஸ்க்ரூ நீங்கள் எவ்வளோ வந்து டைட் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டரை வந்து தாங்கி நிற்கும். ஸோ கியர் பாக்ஸும் மோட்டரை கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த 5 நட்டு தான். ஸோ இந்த 5 நட்டும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு டைட் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டைட் வச்சுருங்க. ஓவராகவும் டைட் வச்சிடக்கூடாது. ஓவராக டைட் வச்சிங்க அப்படின்னா மரம் வந்து மழுங்கிடும், திரும்ப வந்து உங்களால் கழட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டரை வந்து மாட்டியாச்சு. மோட்டர் மாற்றி உள்ள லைனும் கொடுத்தாச்சு. ஸோ உள்ள கண்ட்ரோலரில் எல்லாம் லைன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியை எடுத்து ஓட்டி பார்க்க வேண்டியதா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன் எல்லாம் கொடுத்து முடித்தாச்சு. அடுத்து வந்து வண்டி எடுத்து ஓட்டி பார்க்க வேண்டியதா. இப்போ வண்டி எடுத்து ஓட்டி பார்க்குறோம். ஸோ வண்டி எடுத்து ஓட்டி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஃபுல் காட்டுது, த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னா வண்டி நல்லா மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஈரிக்ஸா சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸு அல்லது வந்து ஈரிக்ஸாவில் வந்து எங்ககிட்ட இருக்க ஈரிக்ஸா வந்து ஒர்க் ஆகலை, அதை கொஞ்சம் சரி பண்ண கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து எங்களுக்காக அதுக்காக பண்ண வேண்டியது ஒன்று தான். உங்கள் ஊர் அல்லது வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈரிக்ஸா சம்மந்தமான வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நாங்கள் ஃபோன் கால்லேயே வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தரோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரிக்ஸா வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.